கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா, முதலில் அதிலே. இந்த வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதலில் அதிலே அப்படின்னோடனே நான் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நாளில் வந்து நம்ம தியானம் பண்ண போகிற காரியம் என்ன அப்படின்னா, தசம பாகத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். முதல் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் பிளேஸ். எல்லா காரியத்துலேயும் வந்து முதன்மையானதை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து எந்த ஒரு காரியத்துலேயுமே வந்து முதன்மையானவர்களாக நம்ம இருக்க விரும்புகிறோம். நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் பிளேஸ் கிடைக்கணும், நம்ம முதன்மையானவர்களாக இருக்கணும். ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா 10 பேர் இருந்தால் அதில் நமக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எப்போவுமே நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பெரியவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த முதல் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி சாதாரண மனுஷர்களாகிய நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் அப்படின்ற இடத்த நம்ம எதிர்பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்ம ஏன் அதை நம்ம கொடுக்கறது கிடையாது? ஆண்டவரும் அதை நம்மகிட்ட எதிர்பார்ப்பார் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த தசம பாகத்தை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து யாருக்காவது ஒரு சாப்பாடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிரியாணியாக இருந்தால் கூட அதில் யாராவது வந்து கையை போட்டு உழப்பி நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் மீதி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை விரும்புவோமா? இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடாக கொடுக்கணுன்றது தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லா செலவுகளையும் பண்ணி மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறவங்களாம் நம்ம இருக்கிறோம். இப்போ சாதாரணமாக ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு 10,000 ரூபா மினிமம் வருமானம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் 1000 ரூபாய் நம்ம ஆண்டவருக்கு முதலாவதாக நம்ம எடுத்து வைக்கிறவங்களா நம்ம காணப்படணும். இந்த 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனாலும் அந்த பெரிய அமௌண்ட் மாதிரி நமக்கு தெரிகிற அந்த தொகையை நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 9,000க்குள்ளவே ஆண்டவர் வந்து அந்த மாத செலவுகளை நம்ம செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருப்பார். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததுலேருந்து உங்களுக்கு நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அதே போல் வந்து தசமபாகம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணது எப்படின்னா, நான் சொன்னேன் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தசம பாகத்தில் முதன்மையான காரியம். பெஸ்ட் அப்படின்னும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான நோட்டு, காசு வந்து முதல்ல அது வந்து பழையதாகாத நோட்டாக அசிங்கமாக கிழிஞ்சு போன நோட்டாக இல்லாமல் ஆண்டவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான நோட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஏன்னா ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிறார். ஆபேல் வந்து காணிக்கையை செலுத்தும் பொழுது அவர் ஏன் அங்கீகரித்தார் அப்படின்னும் பொழுது நம்ம அதிலேருந்து நம்ம இதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து நம்ம முதன்மையானதை நம்ம செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். அதே போல் வந்து ஏன் வந்து ஆண்டவர் இந்த தசம பாகத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறார்? இந்த தசமபாகம் செலுத்துறதுனால ஆண்டவருக்கு பெருசாக ஏதாவது நிரம்பிட போகுதா? இல்லை. ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர். இந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம செலுத்துறதுனால ஆண்டவருக்கு ஏதாவது தேவை சந்திக்கப்பட்டுற போதா? இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தசமபாகம் அப்படின்றது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இந்த இடத்துல நான் வந்து பார்க்குறேன். ஆண்டவர் ஆக்சுவலாக அதை ஒரு கட்டளையாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வந்து ஒரு கோட்ஸ் ஒன்று படித்தேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ் ஆன தாய்மார்கள் எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து பிள்ளைகளுக்குன்னு தான் எதையுமே நம்ம எடுத்து வைக்கிறவங்களாம் நம்ம இருப்போம். அப்போ நான் வந்து அந்த கோட்ஸ் படிக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இது வேண்டாம், என் பிள்ளைக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கறது என்ன ஆகுது அப்படின்னா, கடைசி காலத்தில் அம்மா தானே அப்பா தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்து பிள்ளைகளுக்கு வந்துடுறதுனால தான் கடைசி காலத்தில் வந்து பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். அப்போ அதை படித்ததுலேருந்து எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளைகள்கிட்ட வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து மம்மி என்ன வாங்கி கொடுத்தாலும் அதில் மம்மிக்கு கொஞ்சம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ என்னோடய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி சொன்னதை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது ஸ்கூலில் பர்த்டேக்கெலாம் பிள்ளைங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து ₹1 சாக்லேட் தான். அதில் வந்து அந்த பிள்ளைங்க பாதியை மீதி வச்சு எனக்கு நான் போன உடனே ஸ்கூலில் அவங்கள ரிசீவ் பண்ண போன உடனே பார்த்திங்கன்னா எனக்கு அதில் பாதியை கொடுப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸும் இருக்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைங்க வந்து எனக்கு கொடுக்குது அப்படின்றது. அப்போ இதே சந்தோஷத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த பிள்ளைங்க வந்து இதை செய்கிறது பார்த்திங்கன்னா, கடைசியில் நான் என்ன செய்வேன், வர வழியில் பிள்ளைகளை கடைக்கு கூட்டு போய் அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு சின்ன சாக்லேட் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு ₹10 சாக்லேட்டை நான் என்ன பண்ணுவேன், வர வழியில் நான் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். அப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு சிறிய ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நம்ம வந்து அதை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எலியா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சாரிபாத் விதவையே ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நானும் வந்து என்னோடய பையனும் ஒரு 2 சிறிய அடை பண்ணி சாப்பிட்டு நாங்கள் செத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆஸ் அ பாஸ்டராக ஒரு ஊழியக்காரராக எலியா வந்து என்ன செஞ்சுருக்கணும் அந்த இடத்துல. இவர் வந்து ஒரு விசுவாசிக்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துரு, இவங்க சாக போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முதல்ல ஒரு 2 சிறிய அடை பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்கும் பொழுது நமக்கு தோணும், என்ன ஊழியக்காரர் வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறாரே. இன்றைக்கி விசுவாசிங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஊழியக்காரர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஏன் வந்து அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொடுக்க சொல்லி அங்கே சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சாரிபாத் விதவையை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக தான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கொடுக்க சொல்லி சொல்கிறார். இன்னும் சில பேருக்கு என்ன நினப்பு அப்படின்னா, எலியாவுக்கு வந்து அந்த தேசத்தில் வேறு எந்த வீடுகளுமே தெரியாதா, எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும் இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் சாரிபாத் விதவை வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்புனார் அப்படின்னா, சாரிபாத் விதவையை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக தான் அந்த இடத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து அவர் அனுப்புகிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துக்காக தான் நம்மளை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு வந்து ஊழியக்காரரை போஷிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு சொன்னால் எலியாவை ஆண்டவர் எங்கே வச்சு போஷிக்கிறாரு, கேரித் ஆற்றங்கரையில் வச்சு. அவருக்கு பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் காகம் வந்து அப்பமும் இறைச்சி துண்டுகளும் கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரால் ஊழியக்காரரை போஷிக்க முடியும். ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஆண்டவர் இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களை பட்னியாக இருக்க விட்டதில்லை. ஆண்டவர் எங்களை எப்படி போஷிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ விசுவாசிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊழியக்காரரை குறித்து ஒரு தவறான எண்ணம் இந்த இடத்துல வந்துடக்கூடாது. இவருக்கு இல்லாததுனால தான் நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து நான் சொன்னது போல் ஊழியக்காரரை நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். நம்ம என்ன செய்கிறோம், நம்மக்கிட்டேருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு விஷயமும் அதில் பார்த்தோன்னா, அந்த கேரித் ஆற்றங்கரையில் பார்த்திங்கன்னா அந்த ஆற்று நீர் வற்றி போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இதே எலியாவை வந்து ஆண்டவர் நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போப்பான்னு சொல்லியிருந்தா எலியா போயிருப்பாரா? கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். ஆண்டவரே அங்கேயே தேசத்தில் பஞ்சமாக இருக்குது, நான் இங்கே நல்லா உட்காந்து 3 நேரமும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன போய் அங்கே போக சொல்கிறீங்களேன்னு சொல்லி போயிருக்க மாட்டார். இப்போ ஆண்டவர் வந்து யோனாவை நினிவேக்கு போக சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், அங்கே உள்ள ஜனங்க வந்து என்ன இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மாறி தர்ஷீஸ்க்கு போகிறார். நாங்களும் ஊழியத்துக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து எங்களை சாலவாக்கம் பகுதிக்கு போக சொல்லி ஆண்டவர் வந்து எங்களுக்கு காண்பித்தார் அந்த இடத்த. அப்போ நாங்கள் வந்து அந்த லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்த உடனே இது நமக்கு செட் ஆகாது, இந்த கிராமம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து எங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஒரு நல்ல பிளஸ்ஸிங்காக போயிட்டு இருந்த எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திடீர்னு சில நெருக்கங்கள் வர ஆரம்பிச்சிது. நாங்கள் உடனே அலர்ட் ஆகிட்டோம். ஆண்டவர் வந்து நம்மளை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இந்த ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் வந்து அந்த சாலவாக்கம் பகுதிக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் போனோம். அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அதே போல் தான் இந்த இடத்துல எலியாவுக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போயிட்டுன்னொடனே இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கிளம்பி இந்த சாரிபாத் விதவையை பார்க்கும்படியாக அவர் வராரு. 1 ராஜாக்கள் அந்த 17வது அதிகாரத்திலேயே 12வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா,
இதோ நானும் என் குமாரனும் நான் அந்த பாதி வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அந்த இடத்துல. இவ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் சாக போகிறேன், அதான் உண்மை. ஆனால் வந்து இந்த ஊழியக்காரனுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் வந்து இந்த மகளை வந்து சாக விட மாட்டார் அப்படின்றது எலியாவுக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியத்தை நீ முதல்ல எனக்கு செய்யின்னு சொல்லி அவர் கட்டளை இடும் பொழுது ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு இந்த சாரிபாத் விதவை வந்து செவி கொடுத்தான். உண்மையாகவே சிறு பிள்ளைகளை வச்சுருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக பசியில் இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நானுமே அப்படி தான், எந்த இடத்துல இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன். அப்போ இந்த தாய்க்குள்ளேயும் என்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும், என் பிள்ளைக்கு முதல்ல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த அன்பை தாண்டி இவ என்ன பண்ணுறா, ஊழியக்காரனுக்கு கொடுக்கணுன்ற அந்த ஒரு வாஞ்சை வந்து அவளுக்குள்ளே இருக்குது. நான் இன்னும் இதில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு தோசை சுடுறோன்னா என்ன பண்ணுவோம், பிள்ளைகள்கிட்ட பிளேட்டில் கொடுத்து என்ன பண்ணுவோம், கொண்டு அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல் நான் நினைக்கிறேன், இவ வந்து அடைய செய்யும்போது உட்காந்து செஞ்சுட்டு இருந்திருப்பா, அவளுடைய பிள்ளைகிட்ட கொடுத்து இந்த ஊழியக்காரருக்கு போய் கொடுன்னு சொல்லியிருப்பா. நம்ம தசம பாகம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம அதை வந்து கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா என்னுடைய பிள்ளைங்க வந்து உண்டியலில் காசு சேர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அதை உடச்சி எடுக்கும் பொழுது, இவ்வளோ காசு இருக்குது மம்மி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இதில் வந்து இயேசுப்பாக்கு நம்ம தசம பாகம் கொடுக்கணும். அப்போ நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னாங்க, உங்களுக்கு யார் பாஸ்டர், டேடி தானே, டேடிக்கிட்ட போய் நீங்கள் இந்த காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை வந்து அந்த காசை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஜெபிக்க சொல்லி அந்த தசம பாகம் கொடுக்கணுன்ற ஒரு உணர்வை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். நீங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் அதை வந்து கடைசி வரைக்கும் செய்கிறவங்களாம் அவங்க காணப்படுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், இந்த காரியத்தை குறித்து ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து 1 ராஜாக்கள் அதே 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதாவது அந்த தேசத்தில் வந்து மழை வர வரைக்கும் இவளுடைய பானையில் வந்து மா செலவழிந்து போகவும் இல்லையா, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லையா. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, கொடுத்தது ஒரு 2 சிறிய அடை தான். ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் வந்து அந்த குடும்பத்தை போஷிக்க வல்லவராக இருந்தார். இந்த இதை சொல்லும் பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு கட்டளையாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆண்டவர் வந்து என்னெல்லாம் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நினைக்கலாம், நான் இதெல்லாம் வந்து கரெக்டாக தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நம்ம செய்கிறோம், ஓகே தான். ஆனால் செய்யின்னு ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்கிறோமா? எப்படி ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நம்ம செய்யாமல் செய்கிறது பாவமோ, அதே போல் ஆண்டவர் செய்யின்னு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறதும் என்னதான் பாவம்தான். இந்த தசம பாகத்தை குறித்து சொல்லும் பொழுது, தசம பாகம் கொடுக்காமல் இருக்கிறது அவ்வளோ பெரிய பாவமானு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாக பாவம்தான். ஏன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுதே கேட்பாங்க, நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விசுவாசிகள் ஆன பிறகு நம்ம செய்ய வேண்டிய 2 காரியம் என்ன அப்படின்னா, சபைக்கு வருகிறது, ஆராதனையை வந்து வாரம் தவறாமல் நம்ம வந்து வர்றது முதல் காரியம். 2வது இந்த தசம பாகத்தை நான் சொல்லுவேன். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இதே போல் நாங்கள் வந்து இந்த 2 காரியத்தையும் செஞ்சோம். ஆண்டவருக்காக பெருசாக எதையும் செஞ்சோமோ இல்லையோ, இந்த 2 காரியத்தையும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ 12 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஆண்டவர் இது வரைக்கும் எங்களை எப்படி நடத்திட்டு வந்தாருன்றதை நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக இந்த இடத்துல நான் வந்து சொல்ல முடியும். அதனால தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், தசம பாகம் கொடுக்குறதுல தயவு செய்து நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் இருந்ததை ஆண்டவர் வந்து மன்னிப்பாராக. ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உங்கள்கிட்ட அடித்து சொல்ல முடியும், ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து தசம பாகத்தில் வந்து உண்மையாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க.
அதே போல் தசமபாகம் கொடுக்கறது எப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ 10,000 நமக்கு வருமானம் வருதுன்னா அதில் நம்ம 1,000 கொடுக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதில் கணக்கு பண்ணவே தெரியல. ஆண்டவருக்கு வந்து கணக்கு பார்த்து கொடுங்க. சில பேர் வந்து ஃபஸ்ட்டே அமௌண்ட்லாம் வாங்கிடுறது ஆஃபீஸில். அப்போ கையில் வர்றது பார்த்திங்கன்னா 5,000 தான் வரும். இப்போ தசமபாகம் எவ்வளோ வருது? 5,000க்கு மட்டும்தான் வருது. அப்போ மீதி காசுக்கு ஆண்டவர் வந்து பயங்கரமாக கணக்கு கேட்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா பார்த்துருக்குறேன். ஆண்டவர் வந்து நம்ம செய்யாமல் விட்ட காரியங்களை எல்லாம் கடைசியில் கணக்கு தீர்த்து முடிச்சிருவார். இப்போ நம்ம செலுத்த வேண்டிய தசம பாகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அவர் என்ன செய்வார்? அவருக்கு கொடுக்க வேண்டியதை எப்படியாவது நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுவார். இன்னும் நம்ம சொல்லப்போனால் நம்மிடத்தில் உள்ள பணங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? ஆண்டவரை நோக்கி போக வேண்டிய அந்த தசம பாகங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாம் எப்படியாவது ஆண்டவர் இடத்துல போய் சேர்ந்துடும். நம்ம செலுத்தலை அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த காசு யார் மூலமாகவோ சுற்றி ஆண்டவரிடத்துல அது போய் சேர்ந்துடும். இந்த இடத்துல நம்ம வேதத்தில் சில வசனங்களை பார்க்குறோம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள்னு. ராயனுடையதை ராயனுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துட்றோம். ஏன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கலன்னா நம்ம மேலே பனிஷ்மெண்ட் வரும். ஆனால் தேவனுடையதை தேவனுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நான் சொன்னது போல் கணக்கு பார்த்து கொடுங்க, கணக்கு பார்க்காமலும் கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து தசமபாகம் வந்து அந்த காசு வந்து சரியாக எவ்வளோ வருமானன்றதை கணக்கு பண்ண தெரியல. அதை நீங்கள் கணக்கு பார்த்து ஒரு மாதத்துக்கு மொத்த வருமானம் எவ்வளோ, நமக்கு என்னெல்லாம் காசு வருது. என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறது உண்டு. இப்போ எங்களை பார்க்க வரவங்க யாராவது எங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தா கூட அதையுமே நான் எழுதி வச்சு அதுக்குரிய நான் தசமபாகத்தை கர்த்தருக்கு நம்ம செலுத்தி தான் ஆகணும் அப்படின்றத வந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய காரியத்தில் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். மற்ற மனுஷங்க கிட்டலாம் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருக்குரிய காரியத்தில் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னு சொன்னால் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்னு வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர். அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? தசமபாகம் கொடுக்குறதுன்றது பிஃபோர் மேரேஜே வந்து நாங்கள் கரெக்டாக செலுத்திட்டு இருந்தோம். மேரேஜ் ஆகி வரும்பொழுது நமக்கு வரப்போகிற கணவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் மேரேஜ் ஆகி வந்து பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? இன்றைக்கி வந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இதில் இவ்வளோ தசமபாகம்னு சொல்லி என்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இருக்கட்டும்ப்பா, நம்ம இந்த மாதம் கடைசியில் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்து கொடுப்போம் அப்படின்னா. இல்லை, இந்த காசு வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டோடைய பணத்தை திருடுகிறவர்களாக நம்ம இருப்போம். அன்னன்னைக்கு ஆண்டவர் இடத்துல போய் சேருகிறது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மேலே ஒரு ஸ்டெப் அவங்க அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து வச்சு அந்த காரியத்தில் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை எங்களுடைய கண் கூட நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள்? தயவு செய்து இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் வந்து தசமபாகத்தை கொடுக்குறவர்களாக நீங்கள் இருங்க. அதே போல் தசமபாகம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து திருப்பி நீங்கள் எடுக்காதீங்க செலவுக்கு. நான் அதிலலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போன பிறகே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நெருக்கமான சூழ்நிலைகளில் வேறு காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஊழியத்துக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நான் எடுத்துகிட்டு நம்ம ஊழியத்துக்கு தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நெருக்கத்தின் பாதைகளெல்லாம் நான் போயிருக்கிறேன். அப்போ ஏன் இவ்வளோ நெருக்கத்தின் பாதை நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது என்ன தப்பு பண்ணோம், என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தசமபாகத்துக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சுருப்பேன். அதில் இருக்கிற காசை நான் தொடவே மாட்டேன், சில்லறைக்கு கூட என்ன பண்ண மாட்டேன், அதுலேருந்து எடுக்க மாட்டேன். அவ்வளோ பயம் ஆண்டவர் மேலே. கர்த்தர் இதுவரைக்கும் அப்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினார். நீங்களும் தயவு செய்து அதை செய்கிறவர்களாக காணப்படுங்க. இன்னும் சொல்லப்போனால் தசமம், அதாவது எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வஞ்சிக்கிறது அப்படின்னா ஆக்சுவலாக திருடுறதுக்கு சமம், அப்படி தானே? இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க? 2 பேருமா சேர்ந்து அந்த கனியை புசிச்சாங்க. புசித்ததின் விளைவு என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க துரத்தப்பட்டாங்க. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை செஞ்சதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? தசம பாகத்தை செலுத்தும்படியாக சொல்கிறாரு. ஆண்டவர் செய்ய சொல்லி நம்ம செய்யாமல் இருக்கிற காரியத்துக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதில் 4-5 பேர் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் திருடரும் பொருளாசைக்காரரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ இந்த தசம பாகத்தில் ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தையே நம்ம சுதந்திரிக்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ளாக நம்ம ஆக்கினைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தசம பாகத்தில் தயவு செய்து உண்மையாக இருங்க. நான் சொன்னது போல் இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வருமானங்கள் வருது, இந்த மார்ச் மாதத்தில் என்ன வருமானம் வருதுன்றதை நீங்கள் எழுதுங்க. எழுதி வச்சு கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு வைத்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். நான் சொன்னது போல் ஒரு 6 மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தியானித்ததான இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, முதலில் அதிலே அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் முதலில் ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்ய சொல்கிற காரியங்களை செய்யும்படியாக இந்த தசம பாகத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் தாமே கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட 10ல் 1 பங்கு கொடுக்கிறவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதான தேவன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தீர்மானம் எடுத்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தீர்மானம் எடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தீர்மானத்திலே கடைசி வரைக்கும் ஆண்டவரே உறுதியாய் நிலைக்க கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும்படியாக வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சாரிபாத் விதவையை எப்படியாக தேவன் நீங்கள் ஆசீர்வதித்தீரோ ஆண்டவரே, அந்த தேசத்தில் பஞ்சம் முடியும் மட்டும் ஆண்டவரே அப்பா பானையின் செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் வழி நடத்த வேண்டுமாறு உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.